கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 7 அறிவு. அப்போ இந்த 7வது அறிவு எப்போ வேலை செய்யணும்? இவங்க காலையில் எந்திரிச்சு வேகமாக குளிச்சிட்டாலே சரியாக போயிடும். இப்போ இவங்களுக்கு குரு வந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் வீடு வாகனம் எல்லா சோத்தையும் கொடுத்துருப்பார். பொதுவாக இந்த கும்பராசியில் பிறக்கிறவங்களுக்கு 30க்கு மேலே 33க்கு மேலே தான் குரோத் ஸ்டார்ட் ஆகும். 63 வரையும் அந்த குரோத் இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன். அதே மாதிரி புதன் வீட்டில் குரு உட்காரும்போது அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிடணும். ரொம்ப பேசாமல் நாசுக்காக உங்களுக்குள்ளே பேசி முடிவு எடுத்துக்கோங்க. இதில் 3வது மனுஷங்களை உள்ளே விட்டீங்கன்னா இருக்கிறதையும் குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அந்த குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தையும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ செல்வம் செல்வாக்கு பதவி உயர்வு, கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணம், புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம், இது எல்லாமே இந்த டயத்தில் கிடைக்கும். இதில் புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ அடுத்த வீடியோவில் பொது பலன் போடுவேன். பொதுவாக ஒரு ஜோதிடம்னா நம்ம என்ன, அதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயங்களை பற்றி இப்போ போட போகிறேன் அடுத்த வீடியோ. அதனால் அதில் பார்த்துக்கலாம். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2வது மீன லக்னம் மீனராசி. இவங்களுக்கு வந்து குரு 3லேருந்து 4க்கு போகிறாரு. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத செலவுகள் இவ்வளவும் வந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே இப்போ குரு மாறும்போது, ஏன்னா ராகுவும் இவங்களை விட்டு விலகிருச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு விமோசனம் கிடைக்க போகுது. ஏன்னா ராகு 12ஆம் இடத்துக்கு போயிட்டா. இந்த கர்ப்பப்பை நோய் உள்ளவங்கள், இந்த மீன லக்னத்தில் உள்ளவங்களுக்கு கர்ப்பப்பை நோய் இல்லை, மற்றவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் இந்த கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி இருந்தால் புத்துக்கு போய் பால் ஊற்றுங்க. ஏன்னா அது கரையான்னு கட்டிகிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் ஊற்றுற பாலை வச்சு அது கட்டி கட்டியாக உருண்டையாக செய்யும். அப்போ உங்கள் உடம்புல உள்ள அந்த கட்டிகள் உருண்டைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுபோக குழந்தை இல்லைன்னு யாருக்குமே கிடையாது. காலகாலத்தில் கல்யாணம் முடிக்கிறது, அதில் எடுத்துக்கிறது எல்லா விஷயத்துலையும் நடக்கும். அதேமாதிரி இந்த மீனராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. மீன லக்னம் மீனராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ரொம்ப விசேஷமானது. புது தொழில் ஆரம்பிக்கிறவங்க அவங்கெல்லாம் தைரியமாக புது தொழில் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி குரு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது மாங்கல்ய ஸ்தானம். அப்போ அவங்க மனைவிமார்களுக்கும் இல்லை கணவன்மார்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவித்துறை குரு பகவான் மதுரை சைடு உள்ளவங்க, திருச்செந்தூர் சைடு உள்ளவங்க திருச்செந்தூர் முருகன், அதே மாதிரி பாபநாசம் சைடு உள்ளவங்க திருப்புடை மருதூர். இந்த மாதிரி போய் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் மேலும் வளர்ச்சிகள் கிடைக்கும். இந்த வட்ட காலேஜில் நல்ல காலேஜ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வரும் காலத்தில் அவங்களுக்கு அந்த அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதில் நல்லா முன்னேறி போயிட்டே இருங்க.